உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்குக்கு 21,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமெரிக்க கோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. என்ன காரணம் பார்க்கலாம். டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற நிறுவனங்களின் உரிமையாளரான எலான் மஸ்க் 400 மில்லியன் சொத்து மதிப்புகளுடன் உலகின் நம்பர் 1 பணக்காரராக இருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் எக்ஸ் என்ற பெயரோடு தற்போது உள்ள அன்றைய ட்விட்டர் தளத்தை வாங்குவதாக அறிவித்தார். அப்போது இருந்துதான் எலான் மஸ்க் என்பவர் உலக அளவில் பலராலும் உற்று நோக்கப்பட்டார். கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தும் ட்விட்டர் விற்கப்படும் என்றும் அதனை ஒருவர் தானாக வாங்க முன்வருவார் என்றும் அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே வந்தாலும் ட்விட்டரை விற்பார்களா, சும்மா பேச்சுக்காக என்றுதான் என சொல்லவும் செய்தனர் பலர். ஆனால் அது நடந்தது. எலான் மஸ்கின் டீலை ஏற்றுக்கொண்டது ட்விட்டர் நிறுவனம். இந்திய மதிப்பில் 4,13,000 கோடிக்கு ட்விட்டரை வாங்குவதாக எலான் மஸ்க் ஒப்பந்தம் செய்தார். ஆனால் அந்த சமயத்தில் மஸ்க் போட்ட ஒரு குண்டு ட்விட்டர் பங்குகளை கடுமையாக சரிய வைத்தது. அதாவது ட்விட்டரில் போலி கணக்குகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனால் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அவர் அறிவித்தார். ஆனால் இதனை ட்விட்டர் நிறுவனம் மறுத்தது. ஆனால் எலான் மஸ்க் பேச்சு வேலையை காட்டிவிட்டது. அவர் அப்போது அதை திட்டமிட்டு சொன்னாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தெரியவில்லை. அவர் பேச்சின் விளைவாக ட்விட்டரின் பங்குகள் 40 விழுக்காடு சரிவை கண்டன. இதனால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடும் இழப்பை சந்தித்த ட்விட்டரில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் வேண்டும் என்றே மஸ்க் பொய் கூறுவதாக சொல்லி சான் பிரான்சிஸ்கோ நீதிமன்றத்தில் அவரது பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர். இந்த விசாரணையை 9 பேர் கொண்ட நீதிபதிகள் நடத்தி வந்தது. விசாரணையின் போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த எலான் மஸ்க், நான் யாரையும் ஏமாற்றவில்லை, ட்விட்டர் போலி கணக்கு விவகாரத்தில் தான் பொய் சொல்லவில்லை என்று கூறி தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்தார். ஆனால் அவரது 2 ட்வீட்கள் முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தியதை நீதிபதிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் அதற்கு தண்டனையாக ஒரு பங்குக்கு 280 முதல் 750 வரை முதலீட்டாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். இதன் மூலம் அவர் மொத்தம் 21,000 கோடி ரூபாய்க்கு அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றும் பணக்காரர்கள் எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்திற்கு இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். அதே சமயம் முதலீட்டாளர்களை ஏமாற்ற எலான் மஸ்க் பெரிய அளவில் சதித்திட்டம் தீட்டவில்லை என்றும் சமூக வலைதளத்தில் பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் கூறி சில மோசடி புகாரில் இருந்து அவரை நீதிமன்றம் விடுவித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது.